பூமிகத் மட்டன் வியாபாரி. இண்டோருங்கிற ஒரு சிட்டியில பிரிட்ஜுங்கிற பேர் கொண்ட ஒரு மட்டன் வியாபாரி இருந்தாரு. பிரிட்ஜுக்கு வயசாயிடுச்சு. ஆனாலும் அவரு அந்த மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சு வீட்டுக்காக பணத்தை சம்பாதிச்சாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தா. அவன் பேரு சஞ்சு. சஞ்சு ஒரு பொறுப்பில்லாத பையன். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவன் தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தன்னோட வீணா போன நண்பர்களோட குடிப்பான். அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் பிரிட்ஜு மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப சஞ்சு அங்க வந்து என்ன சொன்னான்னா, இத பாருங்கப்பா, எனக்கு இப்ப உடனே 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது. பாக்குறப்ப இன்னைக்கு நீங்க அதிகமா பணம் சம்பாதிச்ச மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு பார்ட்டி கொடுக்க போறேன். அதனால 1 கிலோ போட்டி, 1 கிலோ கீமா, அப்புறம் 1 கிலோ நல்லி எலும்பையும் பார்சல் பண்ணுங்க. டேய் உருப்படாதவனே, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நீ எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்டி செய்யறதுக்கு தெரியும் உனக்கு. ஆனா ஒரு வயசான அப்பாவுக்கு கூட மாட வேலை செய்யணும்னு தெரியலல்ல. அட கடவுளே, இவ என்னைக்குதான் திருந்துவானோ. உனக்கு நான் மட்டனை 50 கிராம் கூட கொடுக்க மாட்டேன். அப்புறம் 1 பைசா கூட கிடைக்காது. போ இங்கிருந்து, தருதல. அப்படி சொன்னதும் சஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றலங்கிறதுக்காக அவனோட நண்பர்கள் சஞ்சுவை கிண்டல் பண்ணாங்க. சஞ்சு ரொம்ப கோபத்தோட ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சான். அப்புறம் அவன் நண்பர்கள் உதவியோட அவனோட அப்பா ஷாப்லயே திருடுறதுக்கு முடிவு பண்ணான். திருடி மட்டனை சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு இடமும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு நண்பன் அவங்க கிட்ட சொன்னான், அட என்னப்பா நீ, இந்த கிராமத்துல யாருமே நமக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. நாம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சீக்ரெட் ஹோம் வச்சுக்கணும், தெரியுதா? நாம அந்த இடத்துல நல்லா குடிக்க முடியும், சாப்பிட முடியும், அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும், புரியுதா? எல்லாரும் அவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டுனாங்க. அந்த இடத்துல எல்லா பொருளையும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் தினமும் போய் அவன் அப்பாவோட மட்டன் ஷாப்ல ஒவ்வொரு ஆட்டை திருடிட்டு போய் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் கடையில ஒவ்வொரு ஆடா காணாம போறத பார்த்து பிரிட்ஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. தினமும் அவன் ஆடுகளை எண்ணி வச்சுட்டு போவான். ஆனா மறுநாள் பார்த்தா ஒரு ஆடு குறைஞ்சிரும். அப்புறம் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஷாப்லயே இருந்தாரு. அத நல்லா கவனிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட பையன் சஞ்சு அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் ஆட்டை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போனான். அத பார்த்த பிரிட்ஜு எதுவும் சொல்லல. இப்ப நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நானே இத கவனிக்கிறேன். சஞ்சு இத எங்க கொண்டு போறாங்கிறது பாக்குறேன். பிரிட்ஜு அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது சஞ்சு ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்குள்ள போனதை பார்த்தாரு. அங்க அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மறுநாள் பிரிட்ஜு நேரா போலீஸ கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்புறம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சாரு. போலீஸ் எல்லாரையும் அப்புறம் சஞ்சுவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. திருடின குற்றத்துக்கு அவங்கள ஜெயில போட்டாங்க. அப்பா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இனிமே நான் உங்க பேச்ச கேக்குறேன்ப்பா. பயமுடுற உதவாக்கார, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சது விடுறதுக்காக இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்கு எப்போ அறிவு வருதோ, என்னைக்கு இவன் திருந்துறானோ அது வரைக்கும் இவனை நீங்க வெளியே விடாதீங்க. பேராசை கொண்ட டிராக்டர்காரன். போர்கட்ல பிரதாப்ங்கிற பேர்ல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குணத்தால பேராசை பிடிச்சவன், ரொம்ப கஞ்சம். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் எல்லார் கூடயும் சண்டை போடுவான். அவன் கிட்ட 2 டிராக்டர், இன்னும் 2 ட்ராலி இருந்துச்சு. ஒரு டிராக்டரை அவனே ஓட்டுவான். அப்புறம் இன்னொரு டிராக்டரை ஓட்டுறதுக்கு சுரேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு பையனை வேலைக்கு வச்சான். ஒரு நாள் சுரேஷ் அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, பிரதாப் அண்ணா, டிராக்டர்ல இன்ஜின் ஆயில் முடிஞ்சிச்சு, இன்ஜின் ஆயில் வாங்கி கொடுங்க. என்னது இன்ஜின் ஆயிலா? 3 மாசத்துக்கு முன்னாடி தானே மாத்தணும். அதை எடுத்து நீ யாருக்காவது வித்துட்டியா என்ன? இப்படி சொல்லி சுரேஷ் கிட்ட பிரதாப் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அட எதுக்காக என்கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க? ஏற்கனவே உங்க டிராக்டர் ரொம்ப பழசாயிடுச்சு. நானா இருந்ததுனால இந்த டிராக்டரை ஓட்ட முடிஞ்சது. சுரேஷ் தன்னோட டிராக்டரை பழசாயிடுச்சுன்னு சொன்ன உடனே பிரதாப்புக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னோட டிராக்டர் பழசாயிடுச்சா? இங்க இருந்து ஓடி போயிடு. போறேன். உன்னோட டிராக்டரை யார் தான் ஓட்டுவாங்க? சுரேஷ் அங்க இருந்து போயிட்டான். பிரதாப் வீட்டுக்கு போனதும் அவனோட மனைவி அவன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. எங்க போயிருந்தீங்க? அப்பா வந்திருந்தாரு, உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. அப்பா என்ன சொன்னாருன்னா, கிராமத்துல நிலத்துல கரும்பு வெட்டுற நேரம் வந்துடுச்சான். அதனால 2 டிராக்டரும் எடுத்துக்கிட்டு உடனே அவர் ஊருக்கு வர சொன்னாரு. அப்ப மறுநாள் ஒரு டிராக்டர்ல 2 ட்ராலிய பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட மாமனார் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அப்புறம் அவனோட மாமனார் கிட்ட என்ன சொன்னான்னா, மாமா, நான் 2 ட்ராலியோட டிராக்டரை கொண்டு வந்திருக்கேன். இதுல கரும்ப லோட் பண்ணுங்க.
அத பார்த்துட்டு பிரதாப்போட மாமனார் என்ன சொன்னாருன்னா, ஏன்பா ஒரு டிராக்டர்ல 2 ட்ராலிய எப்படிப்பா இழுப்ப? ஐயோ மாமா, இது என்னோட டிராக்டர், என்னால ஓட்டவும் முடியும், இழுக்கவும் முடியும். அப்புறம் 2 ட்ராலிலையும் கரும்ப லோட் பண்ணாங்க. அதிகமான பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில ஒரே டிராக்டர்ல 2 ட்ராலியை இழுத்தான். ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மேடு வந்துச்சு. அங்க அவனோட டிராக்டர் மேல ஏறவே இல்ல, அது பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் கவுந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அந்த தெருவெல்லாம் கரும்பு செதறி கிடந்துச்சு. 2 பக்கமும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து அந்த ரோட்டை கிளியர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பிரதாப் கிட்ட சொன்னாங்க, அட என்ன வேலைப்பா நீ பண்ணி வச்சிருக்க? ஒரே டிராக்டர்ல 2 ட்ராலிய வச்சு ஓட்டுவியா? இது பப்ளிக் ரோடு, உன்னோட சாகசங்களை காட்டுற கிரவுண்ட் கிடையாது. போலீஸ் 1 மாசத்துக்கு பிரதாப்போட டிராக்டரையும் 2 ட்ராலியையும் அவங்க காவல்ல வச்சுக்கிட்டாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் அபராதத்தை கட்டி டிராக்டரையும் ட்ராலியையும் மீட்டுட்டு வந்தான். அதுக்குள்ள கரும்பு சீசனும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பேராசை காரணத்தால பிரதாப்பால அதிகமா இல்ல, கொஞ்சமா கூட சம்பாதிக்க முடியல. வறுத்த மீன். ஒரு நதியோரத்துல நிறைய மீன்காரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. மீன்களை பிடிச்சி மீன் பஜார்ல வித்துட்டு வந்தாங்க. சதக்கோட அப்பா அவனை எப்பவும் மீன் பிடிக்க போக சொல்லுவாரு. ஆனா அவனுக்கு சமைச்சத சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும். அவனுக்கு வறுத்த மீனுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சதக்கோட அப்பா அவன் கிட்ட சொன்னாரு, இத பாருடா கண்ணா, நாம மீன்காரங்க, எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. நீ போய் இனிமே மீன் பிடிச்சிட்டு வா. இந்த மாதிரி வறுத்த மீன்களை சாப்பிடுறது சரியில்லை. நீங்க கவலையே படாதீங்கப்பா, சரியான நேரம் வரப்போ நானே பாத்துக்கிறேன். ஆனா இப்போ என்ன மீன் சாப்பிட விடுங்க. சதக்கோட அப்பா சொன்னத சதக் காதுலயே வாங்கல. அதனால சதக்கோட அப்பா அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டணும்னு முடிவெடுத்தாரு. நதிக்கு மீன் பிடிக்க போறத நிறுத்திட்டாரு. அப்பா, என்னப்பா நீங்க இன்னைக்கு மீன் பிடிக்க போல? அவங்க அப்பா அதுக்கு பதிலே சொல்லல. இந்தாப்பா சாப்பிடு சீக்கிரம். என்னம்மா காய்கறி வச்சிருக்கீங்க? நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். நீங்களே வேணும்னா சாப்பிடுங்க. மீன் எல்லாமே நான் சாப்பிடவே மாட்டேன். கண்ணா, இன்னைக்கு மீனெல்லாம் இல்ல, இனி நீ இதத்தான் சாப்பிட்டாகணும். என்னது? இந்த காய்கறி எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லடா தங்கம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப கொஞ்ச நாளா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுல்ல, அவருக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுது. அவரு மீன் பிடிக்க போனா மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்பா. அதையும் மீறி உனக்கு மீன் சாப்பிடணும்னு இருந்தா நீ வேணும்னா போய் மீன் பிடிச்சு கொண்டு வா. சரிம்மா, நான் நிறைய மீன் பிடிச்சு கொண்டு வரேன். எனக்கு எல்லா விவரமும் புரிஞ்சு போச்சு. நான் எங்க அப்பாவுக்கு வேலையில உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரோட பேச்ச கேட்டதும் சதக்கோட அப்பாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்ன புரிய வைக்க நினைச்சாரோ அது அவரோட பையனுக்கு புரிஞ்சு போச்சு. தங்க முட்டை. சுபாஷ்னு ஒரு கஷ்டப்படுற வேலைக்காரன். காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு உழைச்சி அவரோட குடும்பத்தை காப்பாத்துவாரு. ஒரு நாள் அவர் வேலையிலிருந்து திரும்பி வரப்போ ஒரு ஆள் மயங்கி கிடந்ததை பார்த்து அவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. அவர் கூடயே ஒரு தங்க வாத்தும் இருந்துச்சு. அதுவும் அவங்க கூடயே சுபாஷ் வீட்டுக்கு போச்சு. சுபாஷும் அவரோட மனைவியும் அந்த மனிதனை நல்லா பாத்துக்கிட்டாங்க. நினைவு தெரிந்த அந்த மனிதன் 2 பேருக்கும் நன்றி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த வாத்தை பரிசா கொடுத்துட்டு போனாரு. மறுநாள் சுபாஷோட மனைவி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அட, இந்த வாத்து தங்க முட்டைகள் கொடுக்குதே, அப்போ நம்ம சீக்கிரமா பணக்காரங்களாயிடலாம். ஏங்க இங்க வந்து பாருங்க. என்ன ஒரு அதிசயம், தங்க முட்டையா? சுபாஷ் அந்த முட்டையை வித்து காசு வாங்கிட்டாரு. மறுநாளும் அதே போல அந்த வாத்து தங்க முட்டையிட்டுச்சு. இதே போல தினமும் முட்டை இட சுபாஷ் அதை வித்து காசு சம்பாரிச்சாரு. இதே போல நிறைய காசு வர ஆரம்பிச்சுது. இந்த காசையெல்லாம் வச்சு சுபாஷ் ஒரு பெரிய வீடு கட்டிட்டாரு. அவர் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு வேலைக்கு கூட போறதே இல்லை. யாருக்கெல்லாம் காசு தேவையோ நல்ல உதவி பண்ணி முன்ன விட 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காசை எடுத்து அலமாரியில வை, கணக்கு பண்ணி சொல்லு எனக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு. சுபாஷோட மனைவி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொன்னாங்க. என்னது, அவ்வளோ காசு தான் இருக்கா? என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கம்மியான காசு வந்திருக்கு. சுபாஷுக்கு ஒரே கோபமாயிடுச்சு. அப்போ அந்த வாத்தை அங்க பார்த்தாரு. இந்த வாத்துக்குள்ள நிறைய முட்டை இருக்கும், இன்னைக்கே எல்லா முட்டையும் வெளியே எடுத்துட வேண்டியதுதான்.
அந்த வாத்தை சுபாஷ் கொன்னுட்டாரு. ஆனா அதுக்குள்ள எந்த முட்டையுமே இல்ல. தன்னோட பேராசையாலையும் சுயநலத்தாலையும் சுபாஷ் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களேங்க.